இன்றைய நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 16ஆம் திருநாள். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா பொதுவாகவே நரசிம்மருக்கு செய்யக்கூடிய அபிஷேகம், திருமஞ்சனம், அதே மாதிரி சிவபெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள், அன்னப்பிரசாதம், இதெல்லாம் பெரிய அளவுக்கு நமக்கு அன்னாபிஷேகம், இதெல்லாம் பெரிய அளவுக்கு நம்மளுடைய பீடைகளை நிவர்த்தி செய்யும். வாட் இஸ் மென்ட் பை பீடை அப்படின்னு கேட்டோன்னா, நிறைய வலி, வேதனை, அவமானம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கலந்து தான் அந்த பீடை அப்படிங்கிறது. ஸோ இன்றைய நாளில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் மீன ராசி அல்லது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க. 2.25 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம், ஒன்றும் பெருசாக பாதிக்காது. உங்கள் வேலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செஞ்சுட்டு போகலாம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. குரு சுக்கிரன் 2உடைய பார்வையும் இப்போ இருக்குது துலாத்தின் மேலே. சந்திரன் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, சுக்கிரன் வீட்லேயே உட்காந்துருக்காரு, சம சப்தமமான இடத்துல உட்காந்துருக்கறனால நிறைய பேருக்கு இந்த நாள் வியாபாரம் சிறந்து விளங்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு இணக்கம், சந்தோஷம், யார்கிட்ட போனாலும் நல்ல அந்யோன்யம் இருக்கும். யாரும் எடக்க முடக்கா பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க. உடம்பு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஏதாவது பொண்ணு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஏதாவது பையன் ஓகே சொல்லணுனாலும் ஓகே ஆகிடும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் தீரும், நோய்கள் அகலும், அருமையான சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். சுக்கிரன் குரு 2மே போய் கரெக்டாக உங்களுடைய 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வரவேண்டிய பணம் எல்லாமே சேரும். இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்தில் உங்களுக்கு சுப விரயங்கள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் இந்த தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய பல நபர்கள் இன்றைய நாள் பெரிய ஆனந்தத்தை காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளிலிருந்து அடுத்த 1.5 மாதத்துக்கு தயவுசெய்து ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களுடைய தொடர்புகளில் கவனமாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப்பு டேமேஜ் ஆகும். அதாவது ஒரு லெவலுக்கு மீறி போகக்கூடாதுல்ல. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள்லேருந்து இதெல்லாம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு லவ் கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறதுங்கிற எண்ணங்கள் உருவாகும். நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு சலுகை, ஒரு கிஃப்ட்டு, ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன், பாராட்டுக்கள் குவியக்கூடிய அற்புதமான நாள். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு, மனை, வாகனங்கள், சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய நாளோட முடிஞ்சது. அவ்வளோதான், நத்திங் டு வரி. ஏன்னா குரு சுக்கிரன் திரிகோணத்திலே உட்கார்ந்துருக்கிறது. கடகத்துக்கு விரயத்தில் போய் குரு சுக்கிரன் உட்கார்ந்துருந்துன்னா கண்டிப்பாக சுப விரயங்கள் செய்வீர்கள். எதுக்காக சுப விரயங்கள்? அண்ணன் தம்பிக்காக சுப விரயங்கள், இடமாற்றத்திற்காக சுப விரயங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை தூக்கி போட்டு புதுசு வாங்கி சொகுசாக வாழக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த நாள் சொந்த பந்தங்க மூலிமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சபார்டினேட்ஸ், அதாவது உங்கள் கூட வேலை செய்ய ஆட்கள் உங்கள் கூட ரொம்ப நட்பாக உங்களுக்கு பல பிரச்சனைகளை அவர்கள் மூலியமாக முடித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆனால் விரயம் ஆகும். அடுத்த 1.5 மாதத்துக்கு ஒரே நல்ல விரயங்களாக போகக்கூடிய வாய்ப்புகள், சின்ன சின்னதாக உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல செய்திகள், தகவல்கள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் உங்களை தங்கமான ஆளுன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 3ஆம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் குருவுடைய நேரடி திரிகோணத்தில் உட்காந்துருக்காரு. அமோகமான நாள். இட்ஸ் அன் அமேசிங் டே அப்படின்னு சொல்லலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், பிரயாணம், எழுத்து, ஓவியம், தகவல் எல்லாமே நம்மளை சார்ந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதில் இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பெண்களுக்கு அதிர்ஷ்டம் கூடிய நாளாக இருக்கப்படுது. எடுத்தமாக ஒரு விஷயத்தை டக்குன்னு முடிச்சிருவீங்க, ரொம்ப நாளாக இழுக்காது.
மனசில் தைரியம் பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ஏற்றங்களும் தெய்வ அனுகூலமும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொழுதுபோக்குக்காக எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டீங்க. பண்ணால் சீரியஸாக பண்ணீங்க, இல்லைன்னா விட்டுருவீங்க. இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்து குரு சுக்கிரனுடைய நேரடி தொடர்புகள் உட்கார்ந்து இருக்கிறதுனால தாராளமான பண வரவுகள், கேட்ட இடத்துல பணம் வரும். உடம்பு பாதிப்புகள் யாருக்குன்னா வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். திடீர் பண வரவுகள் ஏராளமாக இருக்கும். பாக்கிகள் கொடுத்துருந்தீங்கன்னா வசூல் பண்ணலாம். எப்போ உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்துருக்க பணம் கேட்டிங்கன்னா வரும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்து கொள்வது திடீர் மாற்றத்தையும் நல்ல விஷயங்களையும் நிறைய கொடுக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் இந்த நாள் மளிகை சாமான் வாங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. துட்டுக்கு பஞ்சம் கிடையாத நாள்னு சொல்லலாம். யாருக்கு நல்லா இருக்குன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு, தாய்மார்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நாள். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் ஸ்டார்ன்னு கேட்டால் துலாம் தான். துலாம் ராசி நண்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி. தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குது. எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் வெற்றி. தூரதேச பிரயாணம், வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி வருது, தகவல் வருது. யாரெல்லாம் வெளியூர் போகணுமோ போகிறது, அதாவது இன்ப சுற்றுலா போயிட்டு வருவது, நம்மளை அப்டேட் பண்ணி கொள்வது, இதெல்லாம் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பண்ணுவீங்க. யாருமே நினச்ச கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய அற்புதமான நாள். பயங்கர குஷியாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள்னு சொல்லலாம். சுப விரயங்கள் நடக்கும், ஆடம்பர விரயங்கள் நடக்கும். பெண்களுக்காக ஏதாவது ஒரு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், உடம்பு அசதி, வண்டி வாகனங்களில் தேவையில்லாத செலவுகள், இதெல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் நடக்காது, தைரியமாக இருக்கலாம். இன்றைய நாள்லேருந்து நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இடமாற்றங்கள் ஒரு சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு புதுசாக வீடு மாறுறது, நிலம் மாறுறது, ஊர் மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும்போது அடுத்த 1.5 மாதம் தான் வேலையாக இருப்பீங்க. மிகப்பெரிய ஏற்றங்களும் பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு தான் ஆக்சுவலாக பயங்கரமான சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். குரு சுக்கிரன் ரெண்டுமே திரிகோணத்தில் உட்கார்றதோட சம சப்தமத்தில் உட்கார்ந்துருக்கிறது பெரிய ஏற்றம். அது 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் உட்காந்து நேரடியாக உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்கறது. காசு பணம் நன்னா புழங்கும். எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். நிறையா ஆடம்பரமான செலவுகள் பண்ணுவீங்க. வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் சரியாக போயிடும். லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்து இந்த நாள் நிறைய பணத்தை கொடுக்குறாரு, நிறைய சந்தோஷத்தை கொடுக்குறாரு, நிறைய நட்பை கொடுக்குறாரு. நினைத்த எல்லா காரியங்களும் தீர்க்கமான வெற்றியை கொடுக்கக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய அற்புதமான நாள். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம், அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். எஜுகேஷனல் லோன் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். பையன் டாக்டர் சீட்டு வந்துருச்சுங்க, இந்த கவர்மெண்ட் காலேஜில் சேர்த்த போகிறோம், 5 லட்ச ரூபா ஆகும், கொஞ்சம் ஆனால் பணம் இல்லை என்கிட்ட அப்படின்னு போய் பேங்க்கில் கேட்டிங்கன்னா உடனடியாக கொடுப்பாங்க. நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நமக்கு ஒரு ஹெல்ப் வரும், ஆதரவு வரும். வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு டெம்பரவரியாக ஒரு உத்தியோகம் கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. வைரம், தங்கம், வெள்ளி இந்த மாதிரி வஸ்துக்கள் வைத்து வியாபாரம் அல்லது ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாள் பெரிய ஏற்றம் இருக்கிறது. பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் நம்ம பொறுமையாக இருந்தால் போகிறோம், நினச்சது நடந்துடும். அஜீரண கோளாறுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்லா இருக்கிற விஷயத்தை நம்மளே கெடுத்துக்கப்படாது. இன்றைய நாள் என்னென்னா ராகு ராசி லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறதும், பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து உட்கார்ந்துருக்கிறது பொதுவாகவே ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும். எப்படிப்பட்ட விஷயங்கள்னால் நமக்கு எதிர்பாராத லக்குனால் ஒரு பெரிய வீடு கிடைக்கிறது, ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் கிடைக்கிறது, ஒரு வேலை கிடைக்கிறது, ஒரு உத்தியோகத்தில்
நல்ல நம்ம கௌரவமாக பார்த்து கொள்ளக்கூடிய நிலைமை இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்மளை தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள், பிரச்சனை, வாக்குவாதம் இந்த மாதிரி எதாலாம் போனோம்னா இருக்கிறதெல்லாம் காலியாகிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்குது. சந்திரன் போய் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்தாருன்னா நம்ம போய் கடவுளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடவுள் நம்மளை கூப்பிடுவார். யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை ஹெல்ப் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்கிறது. நிறையா பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாள். பிரயாணங்களில் கெட்டியான வெற்றி, அதாவது நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அந்தளவுக்கு நிறையா திருப்தியான விஷயங்கள் நிறையா நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி, இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த 1.5 மாதத்துக்கு உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. இன்றைக்கி டேட்டுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. உணவில், தண்ணீரில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறதி ஜாஸ்தியாகும். அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் என்ன விஷயத்தை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக அந்த டார்கெட் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும். என்ன சின்ன சின்ன தடைகள் கொடுக்கும், சின்ன சின்ன அப்டக்கிள்ஸ் ஏற்படும். அவ்வளோதான். ரொம்ப நம்பிக்கையாக நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வர மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் அதில் முதல் ராசி லக்னம் துலாம், 2வது தனுசு, 3வது கும்பம், 4வது மிதுனம். மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கிறது. பொறுமையாக இருந்தால் போகிறோம். எல்லா விஷயங்களும் ஜெயிக்கக்கூடிய நாளாக அத்தனை பேருக்கும் மாறும். இன்றைய நாள் தெய்வ அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கட்டும். மனசாந்தியோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.